ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வில்லன் அப்படின்றது வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோ எந்த அளவு நம்மளால் வந்துட்டு பாராட்டப்படி கொண்டாடப்படுறாரோ அதே அளவு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்றவங்க நம்மளால் வந்துட்டு திட்டப்படுவாங்க. ஏன் வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோவாக தெரிகிறாங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வில்லன் இருக்க வச்சு தான் ஹீரோ வந்துட்டு நமக்கு ஹீரோவாகவே தெரிகிறாங்க. ஏன்னா வில்லன் ரோல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். பட் வந்து வில்லனையே ஒரு ஹீரோ மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எப்போவுமே அந்த வில்லத்தனத்தை ஒரு காமெடியோடு சேர்த்து பண்ணுறப்போ இன்னும் வந்து அது அழகாக இருக்கும். ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் வந்து சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார். ஸோ வந்துட்டு பிரகாஷ்ராஜ் சார் ஹாப்பி பர்த்டே அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோம். ஸோ பிரகாஷ்ராஜை பற்றி நிறைய வந்துட்டு விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு கர்நாடகாவில் இருக்காங்க, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா துளு அதில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு ஒரு விவசாயியாக தான் வந்துட்டு இவங்க வந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் ஆகணும்னு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பிரகாஷ்ராஜ் வந்து பிறந்ததும் எங்கன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்துட்டு இருக்காரு. அந்த தம்பி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் ராஜ். அதுதான் அவரோட தம்பியோட பேர் பிரகாஷ்ராஜ் பிரசாந்த் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நம்ம கூப்பிட்றப்பே வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரகாஷ் ராய், அதுதான் வந்துட்டு அவரோட உண்மையான பேர். அந்த ராயின்ற பேரை எப்படி வந்து ராஜ்னு மாற்றினாருன்றதை நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்படியே வந்து கட் பண்ணி அந்த சைடு வந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லலாம் ஐ லவ் யூ சொல்லலாம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவு இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இந்த டைலாக் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்துட்டு அந்த கில்லி படத்தில் வந்துட்டு ஒரு சீன் வந்துட்டு பண்ணிப்பாப்புல பயங்கரமாக இருக்கு. இவன் நடா அவனை பில்டப் பண்ணுறான், அவன் நடா இவனை பில்டப் பண்ணுறான், வா வா வாடி 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 பாரு. அது வந்து சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அப்படி உடம்புலேயே ஏறி ஒரு வைப் வந்து கொடுக்குதுல்ல. அப்பயுமே அந்த ஒரு கண்ணாடி போட்டு கையில் ஒரு துண்டு போட்டு அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைச்ச விட்டு அதெல்லாம் நீ சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாரு. வேற லெவலில் ஒரு கேரக்டர் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரகாஷ்ராஜ் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு நாடகம் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நடிச்சிட்டு இருக்காப்புல. நாடகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 நாடகத்துக்கு மேலே இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சில சினிமா வாய்ப்புகள்லாம் வருது. சினிமா வாய்ப்புகள்லாம் வரப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து சினிமாலாம் வந்துட்டு வேணாம். யார்? பிரகாஷ்ராஜ் சார். எனக்கு வந்து சினிமாலாம் வேணாம், நான் நாடகத்துலேயே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் நாடகத்தில் நடிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா வந்துட்டு சம்பளம் கிடைக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வச்சு எப்படி நம்ம பண்ணுறதுன்றதுக்காக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அப்பப்போ சினிமாவிலையும் ஒரு சில ரோல்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் அதெல்லாம் வந்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு சினிமா சைட்லேருந்து வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு டைரக்டர் பாலச்சந்தரோட அறிமுகம் வந்து கிடைக்குது. பாலச்சந்தர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பேர் வந்து பிரகாஷ் ராயின்னு இருக்குல்ல, ஸோ அதை நீ வந்து பிரகாஷ் ராஜ்னு மாற்றிக்கோ, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபியூட் மூவி வந்துட்டு ஒன்று இதில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டூயட். இந்த படத்தில் தான் வந்து பாலச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி ஆடிஷன்லாம் இப்போ எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆடிஷன் எடுக்கிறப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரகாஷ்ராஜ் ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்துட்டு எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்ட்டாரு. இது பிரகாஷ்ராஜ் தமிழ் தெரியாது, ஆமாம் தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் என்ன சொல்கிறார், பாலச்சந்தர் நீ போய் தமிழ் கற்றுக்கிட்டா தான் அந்த படத்தில் வாய்ப்பு அப்படின்ட்டாரு. இவரும் போய் கொஞ்ச நாள்லேயே உடனே வந்துட்டு தமிழாக வந்து கற்றுக்கிட்டு அந்த படத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு. 1994 நிலா அப்படின்ற ஒரு படத்தில் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பே, ஆசை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான வில்லனாக இருக்கும். நம்மளே சேரை தூக்கி போட்டு போய் அட்டிக்கணும், என்னால இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பயங்கரமாக வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது எந்த அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தமிழ், தெலுங்கு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் படம் நடிக்கிறீங்களே, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பிரகாஷ்ராஜ் சார் என்ன சொல்கிறாருன்னா, வந்துட்டு ஒரு கோயிலில் படியும் சாமியும் இருக்குது. படி வந்து சொன்னிச்சான் எல்லாரும் என்னை மிதிச்சிட்டு போகிறாங்க, எனக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு சாமி சொன்னிச்சான், நீ 1 அடி 2 அடி மிதி வாங்கினது தான் கஷ்டப்படுறேன், ஆனால் என்னை செதுக்குன சிற்பி என்னை மூக்குக்கு 3000 அடி காதுக்கு 4000 அடி அடித்து தான் என்னை சிலையாக வந்து செதுக்கியிருக்காரு. அந்த மாதிரி தான் நானும் நிறைய அடி வாங்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இவர் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு அந்த முத்துப்பாண்டி, இது முத்துப்பாண்டி கோட்டடை அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த டைலாக் வந்து நம்மளால அந்த வாய்ஸ் எடுக்க முடியாது, பட் ஆனால் அவர் அதை வேறு லெவலில் வந்துட்டு பண்ணுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அலிபாய் அப்படி சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இதெல்லாம் கேட்டிங்கன்னா போக்கிரி படத்தில் வந்து அலிபாயை வந்து பண்ணியிருப்பார். அப்படி எல்லாரும் வந்துட்டு அப்படி உடம்புலாம் ஏற்றி ஃபிட்டாக இருக்கிற நேரத்தில் தலையை மட்டும் வந்து ஒரு அழகாக ஒரு சிகரெட் மட்டும் அடிச்சுட்டு அப்படி ஸ்டைலிஷாக வந்துட்டு ஒரு வில்லன்றா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணியிருப்பார். வேறு லெவலான கேரக்டர் வந்து போக்கிரியில் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கம் படம் வந்து எவ்வளோ பெரிய மெகா ஹிட் ஆனிச்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வாகனம்
அந்த கேரக்டர் வந்து கேட்டாலே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு வில்லன் இருப்பாங்களா, எப்படா இப்படி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அளவு. ஸோ வில்லனிசம் வந்து பிச்சு பெடல் எடுத்துட்டு பார்ப்போம். நம்ம வில்லனிசம் பற்றி சொல்ல வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு பாசம் மிகுந்த ஒரு அண்ணன் கேரக்டராகவும் ஒரு வில்லன் கேரக்டராகவும் இதில் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் ஆரம்பத்தில் வந்துட்டு பண்ணியிருந்திருப்பாரு. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ தனுஷ் சார் வந்துட்டு பார்க்குறப்போ அதெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் பண்ணியிருப்பார். அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா அப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஒரு லேடி கெட்டப், ஒரு லேடி கிட்ட போட்டு ஒரு மெயினான வில்லனா நல்லா குரூம் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய பேர் அதை அட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் அதை பண்ணி அதில் வேற லெவலான நம்மளே பயமுறுத்துகிற ஒரு வில்லனிசம் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி வில்லனிசம் வந்துட்டு பண்ணிட்டே இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா இந்த படத்தை எடுத்துட்டோம்னா மாமனார் காலிங் மாமு வாட் இஸ் மாமு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி சிரிப்பார் கூல்டவுட் அந்த கேரக்டரை அவ்வளோ அப்படியே வந்துட்டு பாப்பு அப்படி சொல்லுவார். வேறு லெவலாக வந்து வாழ்ந்துருப்பார். நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போகிற அளவு இருக்கும். ஸோ இதே ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி அவரோட லைஃப் அந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு போகிறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவர் லைஃப்பில் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டிருக்காருன்னா, ஒரு பக்கம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு பக்கம் அவன் மகனை இறந்துட்டார். என்னடா சொல்கிற, டிவோர்ஸ் ஆகிடுச்சு மகன் இறந்துட்டாரா, இதெல்லாம் நடந்திருக்கா பிரகாஷ்ராஜ் வாழ்க்கையிலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கோ சாந்தி அவங்களோட சிஸ்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு 3 குழந்தைங்க இருக்குது. 3வது ஒரு பையன் வந்துருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பட்டம் விட்டுட்டு இருக்கப்போ கீழே வந்துடுறாரு. கீழே விழுந்துட்டப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்போ வந்து பெருசாக வந்து அடிப்படல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிக்ஸ் வந்து இறந்து போயிட்டார். இதனால பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளான பிரகாஷ்ராஜ் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கில் நல்ல நல்ல படங்கள் இன்ட்ரோவில் அதாவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட மகேஷ் பாபுவோட சேர்ந்து 10 படங்கள் ஸ்டார்டிங் ரேஞ்சிலே வந்து பண்ணியிருக்காரு. இதனால் பார்த்த தெலுங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இவர் நிறைய படம் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங்க்கு கொஞ்சம் லேட்டாக வர்றது, இந்த டிப்ரெஷனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட் வந்து பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் லேட்டாக வர இவரை பேன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 வாட்டி பேன் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்ராஜை தெலுங்கு சினிமாவில் 3 வாட்டி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் அதெல்லாம் கடந்து நிறைய படங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் இந்த கேரக்டருக்கு கரெக்டான ஆள்னு எல்லாரோட டேரக்டர் மைண்ட்லையும் இருக்கக்கூடியது. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்துட்டு அவங்க பையன் வந்துட்டு இறந்தோன்னா வீட்டுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபடுது. இவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகிடுது. ஸோ வந்துட்டு 2010 என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு. பூர்ணி அப்படின்ற ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையனும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் வந்து பயங்கரமாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு போயிட்டே இருக்குது அப்படின்றது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 5 நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு, 15 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் தமிழ் சினிமாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 5 லாங்குவேஜ்லையும் தனக்கு தானே வந்து டப்பிங் பண்ணிக்கிறது. இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் நடிக்கக்கூடிய சினிமாவுக்கு அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டப்பிங் வந்துட்டு பண்ணுவாப்பில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவர் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு பெயின்ஃபுல் எது நடந்தாலும் நான் சினிமாவின் காதலன், சினிமாவுக்கு காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சினிமாவின் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்துட்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமல் சாரோட ஒரு 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 கேம் ஷோவில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்களால் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்றாரு. என்ன கமலால் நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறப்போ, இல்லை இவரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் இன்ட்ரோல் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லெட்டர் அப்படியே ஒரு இன்விடேஷன் வந்து வரும். அந்த இன்விடேஷனை பார்த்து அழுவார். அதை நான் பார்க்கணும் ஒரு 14 வாட்டி ஒரு சிக்னலை தாண்டி டெய்லியும் நான் போவேன். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, போலீஸ் என்னை பிடிச்சிட்டு ஒரு நாள் கோர்ட்டில் நிற்காட்டார். ஏன்னா நான் அத்தனை வாட்டி அந்த சீனை அவ்வளோ தத்துரூபமாக கமலை நான் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு. ஸோ எத்தனை ஆக்டர் வந்து இதை சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்ல, பட் ஆனால் வந்துட்டு வேற லெவலான ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவகாசி இந்த படத்தில் வந்து கேட்டிங்கன்னா உடையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கல, உடையப்பா வந்து வேற லெவலில் ஒரு கெட்டவண்டா அப்படின்ற மாதிரி அந்த கலர் கண்ணாடி போட்டு ஒரு வில்லம் பிச்சு படம் எடுத்துருவா போல. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கும் மீம்ஸில் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பீமா படத்தில் வந்து ஒரு லைன் வரும், யாரு சாமி இவன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைய வரையும் நம்ம வந்து மீம்ஸ்லேயே டெம்ப்ளேட்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 2K கிட்ட ஆகட்டும் 90 கிட்ட ஆகட்டும் எல்லாருக்குமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஃபேவரட் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார். ஸோ வந்து பிரகாஷ்ராஜ் சார் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பிரகாஷ்ராஜ் சார். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு பர்த்டே விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.